இந்தியன் ஆர்மி செயலுக்காக பூரித்து போன பிரபலங்கள் பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம், முழு தேசமும் உங்களுடன் உள்ளது என்று மோடியின் தரமான ஆக்ஷனுக்காக மெய்சிலிர்த்து பேசிய தலைவர்கள். இப்படி ஒரு செய்கைய இந்திய மக்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சொல்லி அடித்த இந்திய ராணுவம் தொடங்கியது ஆபரேஷன் சிந்தூர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்திய ராணுவம் பாகிஸ்தான் முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல 80 இதுவரைக்குமே இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இந்த நிலையில தான் இந்த பதிலடி தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரபலங்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல இந்திய ராணுவத்தை நினைத்து பெருமை கொள்கிறோம், ஜெய்ஹிந்த் அப்படின்னு மோடியோட செயலுக்காக தன்னோட பதில கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நமது தேசத்திற்காக தமிழ்நாடு உறுதியாக நிற்கிறது அப்படின்னு அவரோட மரியாதையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் போராளியின் சண்டை தொடங்குகிறது, பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம், முழு தேசமும் உங்களுடன் உள்ளது என்று இந்திய ராணுவத்தின் தரமான செய்கைக்காக தனது வரவேற்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவர்களான மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல் உள்ளிட்டோரும் இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க.